So அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு I need 3 couples. 5. Okay, 5 couples. No, நீங்க எதுவும் வரி பண்ணிக்கலாம். நீங்க அமைதியா இருக்கலாம். 5 couples. Okay. 3 4 இருக்காங்க. ஒருத்தர் வேணும். One more couple. யாரு? எல்லாரும் ஆளுக்கு கையில ஒண்ணு கொடுத்துருங்க. For each couples. This is not the new game. அப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்க. லாஸ்ட் டைம் நீங்க ஈஜிப்ட்ல தான் இந்த கேம் விளையாண்டீங்க. ஈஜிப்ட் பக்கத்துலயே இங்கதானா? ஓகே, பரவாயில்ல. அண்ட் இந்த கேமுக்கு என்ன பேருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மேக்கிங் மம்மி அவுட் ஆஃப் டேடி. சரியா? இப்ப எல்லாம் டேடி எல்லாம் வந்தாங்க. மேக்கிங் மம்மி அவுட் ஆஃப் டேடி. இப்ப டேடி எல்லாம் நீங்க மம்மி ஆக்கணும். ஓகே, ரெடியா? ஐயோ, நீங்க கையில வச்சுக்க, அவங்க கையில கொடுங்க. எல்லாரும் அவங்க கையில கொடுத்துருங்க. வீட்டுக்காரமா கையில கொடுத்துருங்க. ஓகே, ரெடி? ரெடியா? அதான் சார், வெரி சிம்பிள். மேக்கிங் மம்மி. மேடம், நீங்க ரொம்ப வெக்கப்படுறீங்க. ஓகே, இப்போ நம்ம கேம்குள்ள போலாம். மியூசிக் அப்படியா? சரி, ஓகே. பாருங்க, நீங்க இப்ப அப்படிதான் நான் வீட்டுல இவர் வெளியில மட்டும்தான் வந்து டாக்டர் அப்படின்னா வந்தது. வீட்டுல அப்படிதான் இவர் எப்பவுமே டம்மி தான். யாரு? நானா? நான் டம்மியா? நான் டம்மியா? பாருங்க, இவங்களை சொல்லிருக்காங்க. என்ன நீங்க வீட்டுல எப்படி சார்? வீட்டுல புலிதான். யாரு? புலி. புலி கொட்டை எடுத்ததா இருக்காதா? எது? அப்படியா? சரி, எந்த பர்மிஷனும் கிடையாது. எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுதான் செய்யணும். சரி, ஓகே, மியூசிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம டைம் கொடுத்துடலாம். ஓகே, ரெடியா சார்? ரெடியா? ரெடி? வில் ஸ்டார்ட். வாங்க, மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை பார்க்கும்போது இந்த ஏழத்துக்கு மணி ஆட்டுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்கு. யாரு? ஓ, நீதான் அது. டேடி.
ஓகே மியூசிக் ஸ்டார்ட். மேக்ஸிமம் நீங்க தானே கால் வந்து நமஸ்காரம் பண்ணல இல்லையா? சரி ஹஸ்பண்ட் சார் எப்படி சார் வருஷம் வருஷம் எங்கேயும் போயிட்டு வரீங்களா நீங்க? போய் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. அங்க ஒருத்தர் குளிர மாதிரி நிக்கிறாரு. மார்கழி மாசத்துல பனி மம்மி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிக்க வேணாமா? இவரு சார் உங்களை பார்க்க தெரியுமா இருக்கு? குளிச்சுட்டு டவல் கட்ட மாதிரி இருக்கு. வெரி நைஸ், நல்லா பண்ணிருக்கீங்க சார். இருந்தாலும் வந்து அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க அவ்வளவு தூரம் டயர்ட் ஆனாங்களே, நீங்களா சொல்லல நீ இருமா நான் வேணா கொஞ்ச நேரம் சுத்துறாங்க. ஏன் நீங்க சொல்லல? நல்லா சுத்துங்க. ஓ அதான் பரவாயில்ல. இன்னைக்குதான் வந்து உங்க வீட்டுல போயிடுச்சு. ஏன் அவ்வளவு வருத்தப்படுறீங்க? என்ன ஒரு 2 செகண்ட் அண்ண முடி இருக்குது. ஆட விடுங்க. ஆனா எத்தனை வருஷமா இதே கொஞ்சம் பாக்குறது? கொஞ்ச நேரம் இருங்க. சொல்லுங்க சார். விட்டு கொடுத்தீங்க. இன்னும் 1 நேரம் மட்டும் தான் இல்ல உங்களுக்கு. பாரதியார் மாதிரி இருக்கிறீங்க. நல்ல கெட்டப். பிரைஸ் வாங்கணும்னா பின்னாடி சுந்தரத்தை அப்டேட் பண்றதுக்கு மோகன் சொல்றதுக்கு அதனால மிஸ்டர் மோகன் சுந்தரம் சார் அவர் பிரைஸ் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காரு சார். You have to kindly consider this because since he is the secretary of this doctors club, he is given up. You have to consider this, Mr. Mohan Sundaram sir. What is this? நீங்க அந்த பிரைஸ் வாங்கிட்டு போறீங்க சொல்லணும். அவர் வந்து நான் செக்ரட்டரி, அவர் ஜாயின்ட் செக்ரட்டரி. ஜாயின்ட் நீங்க வாங்க, அடுத்து உங்களுக்கு வச்சிருக்கேன். யாரும் கொடுக்கலாம் இல்ல வந்து ஓகேவா? இவங்க வேணா ஓகே சார். இல்ல உங்க நேம் என்னன்னு கேட்டலாம் சார். உங்க பேரு அதுக்குள்ள கண்ணை கட்டி விட்டீங்க. பத்மநாபன். கேஆர் பத்மநாபன். என்ன ஸ்பெஷலிஸ்ட் சார் நீங்க? ஐ அம் an anesthetist சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம் சார். நோ ப்ராப்ளம். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் சார். நீங்க பாட்டுக்கு ஏதாவது சரக்குன்னு ஒரு ஊசியை குத்திட்டு அப்புறம் நான் தூங்குற வரைக்கும் எனக்கு என்ன நடந்ததுன்னு வேற தெரியாது. உங்களுக்கு தான் அதோட டோசேஜோட லெவல் தான் தெரியும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அண்ட் அவர் அப்படி டிப்பிக்கல்ங்க. மார்கழி பணியில அப்படி காலைல 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா போதிக்கல. என்ன சார் என்ன நடக்குது அப்படின்னு அதே மாதிரி இருக்காரு. தலையில முன்னாடி கட்டாரு சார். உங்க பேரு? ரமாகாந்த். நீங்க என்ன சார்? என்ன ஸ்பெஷலிஸ்ட் சார்? ஆர்த்தோ. ஆர்த்தோ. எத்தனை பேர் கட்டு போட்டுருப்பீங்க? நீங்க வீட்டுல சுத்தி சுத்தி வந்தீங்க சுத்தி விரலா சுத்தி அந்த பாட்டு போட்டுக்கலாம்ல. நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? சுத்துறது அவங்க இல்ல. Anyway, thank you so much and the winner is Dr. Padmanabhan. அவருக்காக வந்து நம்ம ஸ்பெஷலான ஒரு gift. Thank you. Thank you so much sir. Thank you so much for participating in this game. Thank you so much and இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிரைஸ் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ். Thank you so much for participating in this game. Thank you so much sir. Thank you so much. Thank you. So இப்போ வந்து ஓகே ஃபைன். அப்போ 3 பேர் தான். ஓகே கையில் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் போக காத்தாதீங்க. நீங்க நெக்ஸ்ட் நீங்க ஓகே. இப்போ வந்து பலூன்ஸ் பலூன்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க உங்கள்ட்ட. சார் இந்த கேம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன். இவங்க 3 பேர் தான் வந்து இப்போ இந்த கேம்ல வந்து சிறப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. கேம் ரொம்ப சிம்பிளான கேம் தான். யாரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே ஓகே என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் மெட்ராஸ் ஆனா நீங்க வந்து ஒரு பாடி பில்டரா இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு இருக்கு பட் இருந்தாலும் வந்து ஹல்க் மாதிரி இருக்கணும். பாக்குறது கிடையாது அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பலூன்ஸ் எல்லாத்தையும் ப்ளோ பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணணும். ஓகேவா? உள்ள ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணும். என்ன சார்? இருங்க நான் என்ன சொல்றேன். நான் இருக்கேன். இப்ப என்னன்னா தெய்வீகம் எல்லாத்தையும் ஊதி தருவாரு. வாங்க சரியா?
ரெண்டு பேரும் அவ்வளவுதாங்கிறீங்களா? அப்ப நீங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் வரா? நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்பா இல்ல அம்மா. ஓகே, யார் வரா? நீங்களே உங்க ஹெல்பர்ஸ் யாராவது தான் கூப்பிடுங்க. உங்க அப்பா தான் பேசிட்டு இருக்காரு. வாங்க. இல்ல ஒரு நிமிஷம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்க அப்பா கூட அவர் பாரு. அவர் எப்படின்னா எப்படியாவது கிஃப்ட் வாங்க தேவையில்ல. இதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன் சார். நீங்க ஏன் அவங்க அப்பா இல்லைன்னா அம்மா கூப்பிடுறாரு? வாங்க சார், வாங்க சார். நான் எதுவும் சொல்ல, பக்கத்துல சும்மா இல்லைங்க. இல்லைன்னா வரல. ஆக்சுவலி இந்த கேம் வந்து இந்த நீங்க பண்ற கேம் எல்லாமே நாங்க எங்க பேட்ச் மீட்ல இருந்து பண்ணிருக்கோம். அதுல வந்து சிவி இவன் மியூசிக் பண்ணுவோம். நீங்க அழகா ஒர்க் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? ரெடி? ஓகே, ரெடி. மியூசிக். வெயிட். ஓகே, இப்போ நீங்க வந்து அந்த போஸ்ட் பண்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க யார் பெஸ்ட் மெட்ராஸ்ங்கறத யார் சொல்லுவா? இந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, ரெடியா? ரெடி. ஓகே, மியூசிக். முடிவு பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் அமெரிக்கா போறீங்களா? சுபஸ்ரீ யாரை கூப்பிடலாம்? சுபஸ்ரீ சூப்பர் சார். ஆனா எல்லாரும் சூப்பர். இப்ப நீங்க தான் சொன்னோம் யார் நம்பர் 1 அப்படிங்கிறது. ஒயிட்டா? என்ன மிஸ்டர் ஒயிட்? ஜேசன் பட டப்பிங் மாதிரி இருக்கு மிஸ்டர் ஒயிட். நீங்க தயவு செய்து இப்போ வந்து சொல்லுங்க மிஸ்டர் ஒயிட். உங்க பேரு? தினேஷ். தினேஷ் என்ன பண்றீங்க? MSCS முடிச்சிருக்கேன். ஸோ I'm going back to America. அப்படியா? சூப்பர். தினேஷ் இவங்க தான் நான் வின்னரா? இவங்க யாருக்கு வந்து செகண்ட் பிரைஸ் கொடுக்கலாம்? ஆரஞ்சு. வாங்க மிஸ்டர் ஒயிட். நீங்க ஆரஞ்சு. ரைட். ரெண்டு தேர்ட் பிரைஸ் ஆகும்.
ஃபைன். மிஸ்டர் ஆரஞ்ச் வாங்க. உங்க பேர் என்ன சார்? சிபி. என்ன பண்றீங்க? மெடிசன் முடிச்சுட்டு சிஆர்ல ஒர்க் பண்றேன். நைஸ். அப்ப நீங்க ஒரு டாக்டர் இல்லையா? ஃபைன். சார் இங்க பணம் ஊத்திருக்கீங்க அப்படியா? கொஞ்சம் தரங்களாது பரவாயில்ல. இருந்தாலும் வந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து மிஸ்டர் மெட்ராஸ் ரன்னர் பாக்குறீங்க. ஸோ வாட் யூ ஃபீல் அபௌட் திஸ்? நோ கமெண்ட்ஸ். சும்மா சொல்லுங்க. என்ன மிஸ்டர் மெட்ராஸ் ரன்னர் பாக்குறீங்கன்னா நம்ம அந்த நாள வந்து சொன்னோம். For the past few years I've been trying for this kind of competition. Actually team work இருக்குன்னா முன்னேறவே வந்திருக்கேன். நீங்க முகமது அசாத் இந்த மாதிரி பேசுறீங்க. ஃபைன். நீங்க சொல்லுங்க சார். மிஸ்டர் ஒயிட். ஒயிட் ஒயிட் தெரியும். இப்படி இழைச்சு போயிட்டீங்க. எப்படி இருந்தா இப்படி இழைக்க. ஃபைன். சொல்லுங்க. நீங்க மிஸ்டர் மெட்ராஸ் இன்னைக்கு நீங்க தான். நீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் செலக்டிங் மீ. மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. Okay, fine. Anyway, thank you so much, Mr. Dinesh and Mr. Devi. நீங்க சொல்லவே வேண்டாம். Anyway, thank you so much, Mr. Devigan, and அவங்களுக்கான prize கொடுத்துடலாமா? The first prize goes to Mr. Devigan and his son, Mr. Dinesh, and the gift sponsored by Sai Saraswati Constructions. Congratulations. The second prize goes to First prize of Mr. Madras. Mr. Madras. First runner, okay. Gift sponsored by Sri Narayan Enterprises. Thank you so much. And the second runner, the red. Sir, உங்க பேர் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? Okay, Dr. Naveen Kumar. Thank you so much. By Mrs. Aishwarya Construction. Thank you so much. Thanks a lot for participating. Thank you, sir. Thank you so much. சார் சென்சார்ல கட் பண்ணி தூக்கி எடுத்துருவாங்க சார். தயவுசெய்து கிளம்புங்கட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ ரொம்ப அருமையான ஒரு பாட்டு வந்தது. அதாவது என்னன்னா, விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த நேரம் அந்த நேரம் கண் பார்த்து வந்த நேரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து அப்படின்னு இந்த பாட்டை வந்து நம்ம பழம்பெரும் பாடகர் MS விஸ்வநாதன் கொடுக்குறோம். அவர் எந்த அளவுக்கு இந்த பாட்டை பாடியிருப்பார். அவருடைய பாட்டா சூப்பர் சார். ஒரு தடவை பாடிக்கிறீங்க சார். அந்த நேரம்
நேரம் அந்த நேரம் அந்த நேரம் கண் பார்த்து வந்த நேரம் ஓசாரா இவ்வளவு பஞ்சோட அந்த பாட்டை பாடுவார் சார். தயவு செய்து விட்டுருங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இசைஞானி இளையராஜா வீட்டுக்கு போகலாம் சார். அவர்கிட்ட போய் சார் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ரொம்ப அருமையான ஹிட்டான ஒரு பாடல் சரோஜா சாமானிக்கலோ, அந்த பாட்டை நீங்க ஒரே ஒரு தடவை பாடி காமிங்க. நான் பாடணும் அப்படின்னா ஓகே பாடுறேன். சார் இந்த பாட்டில் அதெல்லாம் எதுவுமே இல்லையே. நான் அம்மிங்கிலேருந்து ஆரம்பிப்பேன். सरोज सामनिकलो सरोज सामनिकलो सरोज सामनिकलो होसना 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 फुल लाइव सामनिकलो सरोज सामनिकलो ஒரு பேந்தோஸ். சரி, இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு அருமையான பாடல, இந்த அற்புதமான பாடல, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இசை, இவரை எல்லாமே சிறப்பாக பண்ணக்கூடிய டி ராஜேந்தர் அவர்கிட்ட கொடுத்திருந்தார். அவர் எப்படி பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்பனை இருந்தது. அவருக்கு என்ன போயிட்டு சார் சரோஜா சாமானிக்கலோ சார் இதை நான் டயலாகா பேசுறேன் சார். சார் நீங்க பாட்டா மட்டும் படிங்க சார். இப்ப பாருங்க சார், நேரு சட்டையில குத்திருப்பார் ரோஜா, என் பொண்ணு பேரு பூஜா, சட்டை பட்டனை தைக்க தேவை காஜா. நாங்க சொன்னது 3 வார்த்தை தான், சரோஜா சாமான் நிக்காலும். இப்ப அதை பாடுவீங்களா மாட்டீங்களா சார்? நான் எப்பவுமே என் ஸ்டைல்ல பாடினேன் சார் பழக்கம். Guys, come on, ready for the music. Okay. ये पुन्नान सरोजा, पुवान सरोजा, वक्यान सामने कीले, नी वक्यान सामने कीले, ये पुन्नान सरोजा. Stop it. நீங்க இந்த பாட்டை பாடுறதுனால நாங்களாம் ரொம்ப வருத்தமா இருக்கோம். தயவுசெய்து இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு அவரும் கிளம்பிட்டாரு. சரி, ஓகே. இப்போ இந்த சரோஜா சாமானிக்கலும் அப்படிங்கிற விஷயத்த எப்படி நம்ம ஒரு டயலாகா மற்றவங்கள்ட்ட கொடுக்கலாம்? இப்ப நம்ம சூர்யா கார்த்திகா நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவகுமார் சார். அவருக்கு நேரம் போயிட்டு சார் ஒரு படத்துல ஒரு புதுசா சரி சார் நீங்க தான் ஒரு ஆர்டிஸ்டிக்கான கேரக்டர் ஒன்று பண்ணணும், இந்த டயலாக் நான் ஆடிஷனா கொடுக்குறேன் அப்படின்னு அவர் உடனே கூப்பிட்டாரு. அப்படியா? என்ன டயலாக் சார்? சரோஜா சாமானிகள். அப்படியா? சரி போலமா சார்? போலாம் சார். சரோஜா சாமான் சார். ஏன் சார் நடிக்கிட்டே பேசுறீங்க? இப்படி பேசுறாங்க சிவகுமார் சூர்யாவும் கார்த்திகும் இருக்கிறாங்க. அதான் நடிக்கிட்டே பேசுறேன். ஐயா கேட்பீங்கயா? சரி, ஓகே. சிவகுமார் சார் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப அருமையான இன்னொரு ஆர்டிஸ்ட் இருந்தாரு, திரு கே பாக்யராஜ் அவர்கள். அவர்கிட்ட நேரம் போயிட்டு சார் சரோஜா சாமான் நிக்கலோ, இதை நீங்க தயவுசெய்து ஒரே ஒரு டைலாக். ஓகே சரோஜா சார், சரோஜா சாமான் நிக்கலோ, சரோஜா சரோஜா சாமான் நிக்கலோ. ஓகே யா ஃபைன், டேக் ஒன் சார். டைலாக் நீங்க சொல்லுங்க சார். எமோஷன். சரோஜா இந்த பாடக்குள்ள சரோஜா நீ நடிக்கிற மாதிரி சரோஜா சமாச்சாரம் சார். சரோஜா சாமான் நிக்கலோ சார். ஓகே சரோஜா சாமான் ஃபைன் கிளாஸ். சரோஜா சரோஜா சாமான் சாமான். ஐம் சாரி, அது ஹிந்தி வேடா இருக்கிறதுனால எனக்கு சரியா புரியல. ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. சரோஜா சாமான் நிக்கலோ. ஓகே ஃபைன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃபைன். சரோஜா சரோஜா சாமான் நிக்கல சார். சரோஜா சாமான் நிக்கலோ சார். இட்ஸ் ஓகே. எப்பவுமே நான் மேடை ஏறினேன் எல்லாருமே டபுள் மீனிங்ல பேசுறாங்க. எப்படி எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே. பாக்யராஜ் சார் எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான ஆக்டர் இருக்காரு, சமீபத்தில் ஒரு சட்டசபையை கலக்கிட்டு இருக்காரு, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டன். ஸோ அவர்கிட்ட நேரம் போயிட்டு சார் சரோஜா சாமான் சார், சரோஜா சாமானிகள் எல்லாம் எனக்கு தெரியும் சார். அது டயலாக் சார். இப்ப பாரு என்ன சொன்ன
சரோஜா சாமானிகள் இந்த 3 வார்த்தை பேசினா எனக்கு பழக்கம் இல்லை, பக்கம் பக்கமா பேசிதான் பழக்கம். சார் பரவாயில்ல சார், உங்க ஸ்டைல சொல்லுங்க சார். அப்படிவா வெடிக்கு இப்ப பாரு, தமிழ்நாட்டுல மொத்தம் 1500 சரோஜா, அதுல 500 சரோஜா பித்தளை பாத்திரம் தைக்கிறா, 300 சரோஜா அலுமினிய பாத்திரம் தைக்கிறா, 100 சரோஜாவுக்கு தைக்கிறதுக்கு பாத்திரமே இல்லை. அதனாலதான் பண்ண சரோஜா அந்த சாமான சார் செம்ம பஞ்சரம் மிஸ்ஸிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் கொடுத்தாரு, ரகுவரன் சொல்றாரு. அவர் வந்து பாவம் இறந்து போயிட்டார். இருந்தாலும் அவர்கிட்ட இந்த டயலாக் கொடுத்தா எப்படி பண்ணிருக்காரு சார். சரோஜா சாமானிகள் சார், எனி ப்ராப்ளம் சார். சரோஜா சாமானிகள் நோ சார், வெறும் டயலாக் தான் சார். சார் ஏன் சார் சரோஜா சார் சாரு சார் முழுசா சொல்லுங்க சார். சரோஜா சாப் ஐ நோ சரோஜா மட்டும் சாமன் இறக்கி வைக்கலன்னு வச்சுக்க இதுக்கு மேல வந்து கேட்டு நம்மளால இது பண்ண முடியாது. எனக்கு இருந்தாலும் இன்னும் ரொம்ப பிடிச்ச இன்னொரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அவர்கிட்ட நிறைய வேண்டிய சார். சரோஜா சாமானிகள் சார் சிம்பிள் ஹாய் சார். ஆடெல்லாம் வெளியில இருக்கு சார், நம்ம வந்து சரோஜா சாமானிகள் அது மட்டும் சார். ஹாய் சார், 3 வார்த்தை சார். ஹாய் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன் சார் சரோஜா தேவி சாமானிக்கால சொல்லி சொல்றேன், எக்காரணத்தை கொண்டு அவன் சொல்லவே மாட்டேன். போயிட்டாரு சரி, ஓகே அவரே போயிட்டாரு. வேற யாரும் பார்க்கலான்னு பார்த்தா நடிகர் திரு சிவாஜி கணேசன் இருந்தார். அவர்கிட்ட போய் அப்பா சரோஜா என்னடா டைலாக் பாரு, சின்ன டைலாக் தான். சரோஜா சாமானி அவ்வளவுதான் டைலாகா? என்ன சொன்னேன்? சரோஜா சாமானி கிட்ட பயவுள்ளே ஒரே ஒரு வார்த்தை எடுத்து வந்து டைலாக் சொல்றான். இப்பப்பா யார் அந்த பிள்ளை சொல்லு அப்பா, யார் அந்த பிள்ளை சரோஜா? சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு இடுப்புல தூக்கி வச்சிருக்க போன பிள்ளையா சரோஜா? திடீர்னு சாமான இருக்கு சொன்ன எப்படி இருக்கும்? பொறுமையா தான் இருக்கும். அதுக்கு அவனை போய் அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது, துடிச்சு போயிடும். அப்பா எப்போ ஓகே தானே? ஓகே அப்படியே கிளம்பிட்டேன் சார். ஓகே இவ்வளவு தூரம் வந்து நடிகர்கள் சிவகாசன் எம்ஜிஆர் சார் எல்லாத்தையுமே கேட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் ஒன்று கொடுத்துடலாமா? என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு? அது ஓகே ஓகே ஓகே. The gift sponsored by Aishwarya Constructions. Thank you so much for singing Kadu. Thank you, children. Thank you. அந்த குழந்தை சொல்லிட்டு யார் கைது போறாங்க? சித்துவா?
சூப்பர், தேங்க்யூ. அவங்களுக்காக வந்து எல்லாரும் நம்ம கிளாஸ் பண்ணலாம். மிஸ்டர் தேவிகா இல்லை, ஒன்லி 2 lines. என்ன பாட்டு அவங்களோட ஃபேவரட் சாங்? அன்று வந்தது மதுரை நிலா தானே, தெரியுது எனக்கு. சொல்லிட்டாங்க சார், உங்க பொண்ணே சொல்லிட்டாங்க. யாரும் ஓட மாட்டாங்க, எல்லாரையும் நிறைய பேரை வந்து சாப்பிட சொல்லிருக்கு. அதனால யாரும் ஓட மாட்டாங்க, கம்ப்ளீட்டா நீங்க போகலாம். 2 லைன். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, நீதியை பாடுவார். டிஎம் சௌந்தரராஜன் வயசுல வருமா சார்? அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணிலும் ஒரே நிலா, ஏங்க வைத்ததும் இதே நிலா. அப்பா ரொம்ப நாள் ஆசை சார், இன்னும் டிஎம்எஸ் வாய்ஸ்ல பாடணும்னு. Anyway, thank you so much, sir. Sir, வாங்க. Actually, fine. A great song from Thalapathy. இல்லையா? Okay, ready. பாவை கூட்டிட பாதை காட்டிட பாவை ராதையோ வார, இரவும் போனது பகலும் போனது மனம் இல்லையே கூட, இளைய கண்ணீர் இமைத்திடாதது இங்கும் அங்குமே தேட, ஆயப்பாடியில் கண்ணன் இல்லையோ Thank you so much, madam. என்னோட ஃபேவரட்டான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த அருமையான படத்துல இருந்து பாடுறதுனால உங்களுக்கு ஒரு gift தான, அது உள்ள நீங்க ஓடி போயிட்டீங்க. வாங்க வாங்க மேடம். Thank you so much for participating. Thank you. ரொம்ப அருமையா